தாவேக வியூகங்கள், அண்ணாமலை வியூகங்கள், திமுக வியூகங்கள், அதிமுக வியூகங்கள், ஃபுல் பாலிடிக்ஸ் தான் பார்க்க போறோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது கடைசி தீக்குச்சி. ஃபர்ஸ்ட் தாவேக வியூகங்கள். தாவேக விஜய் அவர்கள் யோசிச்சு ஒரு சிலது பண்ணும் பொழுதே அது மாசான ஸ்ட்ராட்டஜியா மாறிடும். கூட இருக்கிற ஒரு சிலர் சொல்றதுனாலயோ எதுனாலயோ அவர் யோசிக்காம இருக்கிற ஒரு சில கரூர் இஷ்யூல யோசிக்காம போய் அரசு வேலைகள் கொடுத்தது ஒரு சில சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துருக்கு. அது தேவையில்லாம பண்ணணும் விஷயம் தான். கூட இருக்கிறவர்கள் ஏன் அது மாதிரி ஒரு சில ஐடியாக்கள் கொடுக்கிறார்கள், ஏன் விஜய் அவர்கள் யோசிக்காம ஒரு சிலதை நம்புறார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. விஜய் அவர்கள் இன்னும் எல்லா எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அந்த தாவேக விஜய் அவர்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ள வரும் பொழுது தாவேக கட்டமைப்பு சிறப்பா இருக்கும். அந்த தாவேக கட்டமைப்பு சிறப்பா இருக்கும் பொழுது தாவேக தொண்டர்களும் அது கீழே வருவார்கள். அப்படி பல அமைப்புகள் எல்லாம் பண்ணி தாவேக கட்டமைப்பு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள பலமாக்கும் பொழுது அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் தனுஷ் அவர்கள் அல்ல யார் வந்தாலும் அசைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அசைக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையை பொறுத்து முடிவுகள் மாறும். அடுத்து 2வது அண்ணாமலை அவர்களை பத்தி பேசும் பொழுது திரும்ப திரும்ப சொல்றது ஐடியாலஜி. அவர் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றது தேசியவாதி. இந்த தேசியவாதி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது ஒரு சிலந்தி வலை மாதிரி எனக்கு தெரியுது. அது அவர் ஒண்ணு சொல்லும் பொழுது அது நல்லா தெளிவா புரியுது, நல்லது அப்படின்னு தோணுது. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது நம்ம மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை. நீட் பேன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாரும் தொடர்ந்து செத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட ஒருத்தர் செத்துட்டாங்க. இருந்தாலும் அவர் நீட் பேன் வேணாம், அதை வெளிப்படையா நல்லா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமா சொல்றாரு. இருந்தாலும் அது எதுக்கு நீட் எக்ஸாம்? ஒரு சில மாநிலங்கள்ல மாநில கல்விக் கொள்கை கோட்பாடு போயிட்டு இருக்கும் பொழுது மாநிலங்களுக்கு தனியா ஏன் மாநில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஏன் அதற்கு தனியா போகக்கூடாது இல்லையா? இதுதான் கேட்கறது. இருந்தாலும் அந்த தேசியவாதி அப்படின்னு சொல்லி நான் தேசிய அளவுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னா ஏன் நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் லெவல்ல இருக்கிறீங்க? வேண்டாமே, நீங்க நேஷனல் லெவல் பாலிடிக்ஸுக்கு போயிருங்க. அதுதான் நான் சொல்ல தோணுது. இந்த ஐடியாலஜி வேணாம். அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வீதி லீடர்ஸ் கிடையாது, அவர் மறைமுகமா ஒரு கொள்கையை திணிக்க பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாவேக விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஒரு சில அதிருப்தினாலேயோ மற்றவர்கள் மேல இருக்கிற ஒரு சில அதிருப்தினாலேயோ இப்போ அண்ணாமலை அவர்கள் மேல இருக்கிற ஒரு சில பற்றுனாலேயோ மட்டும்தான் அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் ஒரு சில ஆதரவு இருக்குதே தவிர அவரோட ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும் அதனால அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த சிலந்தி வலைக்குள்ள மாற்றாம நம்ம வெளியே வந்துடலாம். இந்த சிலந்தி வலை அப்படிங்கிறது சொல்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் லைவ்ல டீட்டெயிலா பேச போறேன். ஏன்னா அந்த ஐடியாலஜி தேசியவாதி அப்படின்னு சொல்லும் பொழுது நீட் எக்ஸாமுக்கு மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்தாலும் நீட் பேன் பண்ண வேண்டாம், நீட்டை நீங்க நடத்திக்குங்கிறதுவே மறைமுகமா சொல்றார். நீங்க ஒரு 2ஆம் கட்ட பிஜேபி ஆதரவாளர் 3ஆம் கட்ட பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க செய்யற செயல்னாலதான் அதை மாற்ற முடியும். அப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்க செய்யற செயல் எந்த அளவுக்கு இருக்கணும்? மிகப்பெரிய அளவுல இருக்கணும். புரிஞ்சது? அப்படிங்கிறப்போ நீங்க செய்யற செயல் ஒரு குழப்புறீங்க. மறைமுகமா மாற்ற மாதிரி சிலந்தி வலை மாதிரி மாற்றத்துக்கு கட்டுற மாதிரி சிலந்தி வலை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அதை கட்டி வச்சிருக்கிறது எதற்காக? மாற்றுறதுக்காக. ஏதோ பூச்சி மாட்டி அது செத்ததை திங்கிறது